கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லா வாக்குத்தத்தமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கேட்குறீங்களோ, இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே கர்த்தருக்காக நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்வார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கோ, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சத்துரு தான் எதிர்த்து நிற்பான். ஆனால் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்திலே ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம அவருடைய வழியிலே நடக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற. அதனால இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தம் விசேஷமான வாக்குத்தத்தம். எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ கேளுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாக்குத்தத்தம் எழுதி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, அது ஒன்று மட்டும்தான் நமக்கு செக்கிங். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே எத்தனையோ பொல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பொல்லாத ஜனங்கள்லேருந்து நம்ம வெளியில வரணும். மாயான உலகத்திலேருந்து வெளியில வரணும். அக்கிரமமான உலகத்துக்குள்ள அழிஞ்சு போற காரியம் எத்தனையோ இருக்கு. பாவ காரியம் எத்தனையோ இருக்கு. துன்மார்க்கமான காரியம் எத்தனையோ இருக்கு. துணிகரமான காரியம் எத்தனையோ இருக்கு. நிறைய குடும்பத்தில் அதுக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். 24 மணி நேரம் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கும்போது நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் கூடையே இருப்பேன்ட்டார். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அர்ப்பணித்து கேட்போமா? அதனுடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த புதிய நாள் இணைந்திருக்காங்களோ, எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இணைபடட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருங்க. கையின் கீழ் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. ரிது ஷந்தோட்டோ நம கபுஷல ஹரது நமர ஹரது
லாது நீமாபால ரபு ஷபலபல ஹோரபா கபுது வேக்கேதுனா தூலா ஷல ஹுரது நமர ஷபது நமர கபுது வேக்கேதுனா லிபா கபுது நிஷேதுனி மர கந்தோட்டோரபல லிபோ ஷபலப கபுது வேக்கேதுனா ஒருவனும் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்பதில்லை. உன்னோட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லிபோ தூனா ஹலா மரோ ஷகதன மலஹரது பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீங்கப்பா. அப்போ அவங்க பிள்ளைகளை அப்படியா வழி நடத்த போற கிருபைக்கா நன்றி. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கும். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமாக அப்பா உங்க பிள்ளைகளை உங்களுடைய பிரசனத்தினால நிரப்பி, உங்களுடைய கிருபையால் நிரப்பி, உங்களுடைய மகிமையினால் நிரப்பி, உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து வாழ்த்துங்க. துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். 93630641 நம்பர் உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.